நமது நாட்டில் பாரம்பரியமான தொழில்கள் பலவும் இப்போது நசிந்து வருகின்றன. நலிவடையும் தொழில்கள் பட்டியலில் நகை செய்யும் பொற்கொள்ளர் தொழிலும் ஒன்று. இயந்திரங்களின் வருகை, கார்ப்பரேட் நிறுவனங்கள் கால் பதிப்பு, மக்களின் ரசனை மாற்றம் என இதற்கு பல காரணங்கள் அடுக்கப்படுகின்றது. திருச்சி நகரில் பொற்கொள்ளர்களின் தொழில்களையும் நிலையும் அவர்கள் கவலைகளையும் பதிவு செய்கிறது இச்செய்தி தொகுப்பு. திருச்சியில் கள்ளத்தெரு, சுண்ணாம்புக்கார தெரு, ராணி தெரு, சமஸ்புரான் தெரு, காசிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 8000க்கும் மேற்பட்ட பொற்கொள்ளர்கள் பாரம்பரிய முறையில் ஆபரணங்களை செய்து வந்தனர். தங்கத்தின் அதிகப்படியான விலையேற்றம் பெரும் பணக்காரர்கள் பலரையும் இந்த தொழிலின் பக்கம் ஈர்த்ததால் ஆபரணங்களை நொடிப்பொழுதில் தயாரிக்கும் இயந்திரங்களின் வருகையும் அதிகரித்தது. கைகளால் செய்யப்பட்ட நகைகளை காட்டிலும் அச்சு இயந்திரத்தில் தயாராகும் ஆபரணங்களுக்கு மக்களிடம் வரவேற்பு அதிகரித்ததால் தங்களது தொழில் நலிவடைந்து விட்டதாக கவலை தெரிவிக்கின்றனர் பொற்கொள்ளர்கள். இந்த தொழிலாளர் சமுதாயம்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தொழில் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாடகை கூட கொடுக்க முடியாமல், வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. சாப்பாடு கூட ஒரு நாள் சாப்பாடு கூட வழி இல்லாமல் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால் இந்த அரசாங்கம் பார்த்து ஏதாவது செய்யணும். பல நேரங்களில் வேலை கிடைத்தால் போதும் என குறைவான கூலிக்கு வேலை பார்ப்பதால் தங்களுக்கு நிலையான வருவாய் கிடைப்பதில்லை என வேதனை தெரிவிக்கிறார்கள் பொற்கொள்ளர்கள். தினசரி 100-200 ரூபாய் சம்பாதிப்பதற்கே பெரும்பாடுபடுவதாக கூறும் இவர்கள் நகை வியாபாரத்தில் படையெடுத்துள்ள பெரும் நிறுவனங்களோடு போட்டி போட முடியவில்லை என வருத்தம் தெரிவிக்கின்றனர். மக்கள் எல்லாம் பெரிய பெரிய கடைகளில் போய் எடுத்துடுறாங்க. எங்களை மாதிரி ஆசாரிங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க கம்மியான சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய முதல்ல இறக்கி கொண்டாந்து பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்கனால ஒன்றும் செய்ய முடியாமல் வெளியிலையும் போகவும் முடிய மாட்டேங்குது. அவங்கள்ட்ட போனால் லேபர் மாதிரி உள்ளே உட்கார வச்சு ரொம்ப லேபர் கம்மியை தர்றாங்க. அது உட்காந்து செஞ்சு டவுன்லேருந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. பெரும் தங்க நகை கடைகளில் ஆபரணங்களை வாங்க ஆர்வம் காட்டும் மக்கள் அதில் உள்ள பழுதுகளை நீக்க மட்டுமே தங்களை நாடுவதாக கூறுகிறார்கள் பொற்கொள்ளர்கள். காலத்தின் அதிவேக ஓட்டத்தில் அடித்துச் செல்லப்படும் பாரம்பரிய தொழில்கள் காப்பாற்றப்பட்டால்தான் தங்களை போன்ற தொழிலாளர்களின் வாழ்வும் காப்பாற்றப்படும் என்கிறார்கள் இவர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் லெனின் மற்றும் சகாய பிரதீபாவுடன் விக்ரம் ரவிசங்கர்.